பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்மேல் தேவ சபையின் சார்பாக எங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 நிமிட வேதாகம பாடத்தை எடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். தினம் அதை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பைபிள் ஸ்டடியும் கேட்டு அந்த பகுதியில் இருக்கிற உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய அதில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், அதில் இருக்கிற ஏன் இப்படி இருக்குங்கிறத அந்த தாட் வரும்போது அதெல்லாம் கேட்டு எழுதுங்க. உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக பதில் அனுப்புவோம். அது மாத்திரமல்ல, இந்த பைபிள் ஸ்டடி ஏதோ படிக்கணும், காலையில் எழுந்தோடனே பைபிள் தியானம் பண்ணணுன்றதுக்காக மாத்திரமல்ல. நாம் வேதத்தில் தேறினவர்களாய் மாறும்படி 3 நிமிடத்தில் மாற முடியுமானா முடிந்ததை செய்வோம். தேவன் எப்போது வழி திறக்கிறாரோ அப்போ இன்னும் நிறைய நேரம் அதுக்காக ஒதுக்கலாம். இப்பொழுதும் கூட இந்த வேதாகம பாடத்துக்காக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நேற்றும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பன், இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் போராட்டத்தோடு இருக்காங்கன்னு தெரியாதுப்பா. பேசுகிற தேவன் எங்களோடு கூட பேசுங்க. பிரயோஜனமாக இருக்கிற சொல்லித்தாங்க. நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. எல்லா சோர்வுகளையும் போராட்டங்களையும் நீக்கி சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவரோட உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சிருக்கிறார். நிறைய பேர் கேட்டாங்க, இது சாத்தியமா? இதெல்லாம் முடியுமா? எத்தனையோ கோடி ஜனங்கள், இவ்வளோ பேரையும் ஒரு உள்ளங்கையில் வரைகிறதுக்கு முடியுமா? சாத்தியமில்லாத காரியமெல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று யோசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்தது. ஆனால் ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்லுகிறதுல உண்மை உள்ளவர். ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவரோட காரியங்களை எதுவும் என்ன செய்யாது, மாறாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இதில் நாம் பார்க்குறோம், எப்படி உள்ளங்கையில் வரைஞ்சிருப்பாரு? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே. ஒரு சாதாரண மனுஷன், அழிந்து போகிற நிலை இல்லாத, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுத்ததே போடப்படுகிற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாக இருக்கிற மனுஷன் என்ன செஞ்சுருக்கிறான்? இது வரைக்கும் நம்பாதவங்க இப்போ நம்ப முடியும். ஒரு சின்ன சிப்பில் என்ன பண்ணிடுறாங்க, எல்லா வீடியோவும் எடுத்துடுறாங்க. முந்தையெல்லாம் அப்படி கிடையாது. அதுக்கு தனியாக ஒரு சிடி இருக்கணும், டிவிடி பிளேட் இருக்கணும், இன்னும் நிறையா அதுக்கான காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தணும். அப்போ தான் அவங்களால செய்யும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சிப், குட்டியோண்டு சிப் இருந்தால் போதும். அதில் ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ வர அத்தனை முகங்களும் என்ன செய்யப்படுகிறது? வரையப்படுகிறது. அழிந்து போகிற மனுஷன் கண்டுபிடிக்கிற சிப்புக்குள்ளேயே இத்தனை பேரை வைக்க முடியும்னா, வானாதி வானங்களை படைத்து ராஜாதி ராஜாவாய் விற்றிருக்கிற கர்த்தர் எப்பேற்பட்டது! அவரோட உள்ளங்கையில் நம்மை வைத்திருக்கிறேன்னு, வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறது சும்மா கதை கிடையாது. அது சத்தியம் உள்ள வார்த்தை. அவரோட கைகளில் நாம் இருக்கிறோம். அவரோட கரங்களில் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த கரங்கள்ல இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? கிரணங்கள் வீசி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவருடைய பிரமாணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே கரங்களுக்குள்ளதான் யாரை வச்சிருக்காரு? அவருடைய பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். எல்லாரையும் கரத்தில் வச்சிருக்கிறாரானே இல்லை. அவரோட பரிசுத்தவான்களை அவரோட கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு நாளும் கீழே விட மாட்டார். ஒரு நாளும் கீழே விட மாட்டார். நாம தான் பயப்படுறோம், ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ என்ன ஆகுமோ. நிறைய நேரம் நம்ம மனுஷன் போல என்ன செய்யும், இருக்கிறத சிச்சுவேஷனை தான் பார்க்கும். ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. 10th ரிசல்ட் வந்துருச்சு, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி ஸ்கூலில் சேர்க்கணும், நான் எப்படி சேர்க்க போகிறேன்னு தெரியலையே. நம்ம மூளை அவ்வளோதான். அந்த பிள்ளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்க வச்சதை நம்ம தான் படிக்க வச்சோன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு தரமும் அவர் படிக்க உதவி செய்திருக்கிறார்.
நல்ல மார்க் எடுக்க உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்வார், அந்த பிள்ளைகளுக்கு 10th +2 எந்த காலேஜோ இல்லை எதுவாக இருந்தாலும் அவர் பிள்ளைகளை கரத்தில் வரைந்திருக்கிறார். நாம என்ன செய்யக்கூடாது, கலங்க வேண்டாம். அதனால தான் வாசிக்கிறோம், சீயோனும் ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். உன் தாய் மறந்தாலும் நான் என்ன செய்வதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. உலகத்தில் இருக்க எல்லாரும் தாய் கூட மறந்துடுவாங்களாம். சில நேரம் அப்படி கூட ஆகும், தாய் கூட மறந்துடுவாங்க. எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க பிள்ளைய, அது விழுந்துடக்கூடாது எவ்வளோ நேரம் பார்க்க முடியும். தாய் கூட மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தரோட கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார், நம்முடைய குடும்பத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டார், நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா உற்றார் உறவினர்களை ஒரு போதும் மறக்க மாட்டார். நம்ம யாருக்காகலாம் ஜெபம் பண்ணுறோமோ அவங்கள மறக்க மாட்டார். நம்ம தான் நினைக்கிறோம், ஐயா என் கையில் தான் எல்லாம் இருக்குது, என் கையில் தான் எல்லாம் இருக்குது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பதாக நான் இதை யோசிச்சதில்லை. அப்போ நாங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நல்ல விக்கிரக ஆராதனையில் இருந்தோம், கொலு வைத்திருந்தோம், எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த நாட்களில் அவர் மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர், நான் இப்போ கூட யோசிப்பேன், நான் யூகேஜி படிக்கும் போதே என்னை தேவன் நினைத்தார், எல்கேஜி படிக்கும் போதே தேவன் தாய் கற்பத்திலே நினைச்சார், உண்மைதான். ஆனால் அவர் நினச்சதுக்காக சொல்கிறேன், ஒரு நல்ல கிறிஸ்தவ டீச்சர்ஸை கொடுத்து, எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாக ஹிந்து ஸ்கூல், அப்படிப்பட்ட ஸ்கூலில் ஒரு கிறிஸ்தவ டீச்சர்ஸை கொடுத்து அவங்க எனக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபித்தவர்களை நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சந்திக்கவும் வைத்தார். இப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ பிளான் பண்ணுறார் பாருங்க. நமக்காக ஜெபிக்க எப்பயோ யாரையோ ஏற்படுத்திட்டார். நாம தான் கவலைப்பட்டு அநேக நேரம் எல்லாரையும் கவலைக்குட்படுத்தி வீடே அழுது போகிறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்கள். உள்ள கைகளிலே வரைந்திருக்கிற அவர் கரத்தில் நீங்கள் அமர்ந்து மட்டும் இருங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். இந்த காலை நேரத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது போராட்டம் வரும்போது, நான் ஏசப்பா கரத்தில் இருக்கேன், நான் ஏசப்பாவோட உள்ளங்கரத்தில் வரையப்பட்டிருக்கிறேன், நான் ஏசப்பாவுடைய உள்ளங்கரத்தில் அழகாக வரையப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லி கர்த்தரை துதித்து பாருங்கள். கர்த்தர் இந்த நாளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.